இந்த வெண்ணிலா வெண்ணிலா சொல்லாயோ சோலைக்கிளி சொல்லும் முந்தன் ஒரு சொல்லி டைரக்டர் பாரதிராஜா அவங்களுடைய சன் மனோஜ் அவர்கள் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்குவோம். ரெஸ்ட் இன் பீஸ் மனோஜ் சார். இந்த வீடியோல மனோஜ் எப்படி சினிமாக்குள்ள வந்தாரு, என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அண்ட் அவர் எப்படி இறந்தாரு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரதிராஜா அண்ட் சந்திரலீலா இவங்களுக்கு 2 பசங்க. மூத்த மகனா பிறந்தவர் தான் மனோஜ், இளைய மகளா பிறந்தவங்க தான் ஜனனி. 1976 செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி தான் மனோஜ் அவர்கள் பிறக்கிறாங்க. இவங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம். இவர் யுனிவர்சிட்டி ஆஃப் சவுத் புளோரிடால தியேட்டர் ஆர்ட்ஸ் வந்து கத்துட்டு இருந்திருக்காரு, படிச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில அசிஸ்டன்ட் ஆக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் டைரக்டர் மணிரத்னம் அண்ட் ஆர் செல்வராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு லவ் ஸ்டோரி எழுதுறாங்க. அந்த படம் தான் பாரதிராஜா அவர்கள் இயக்குன மனோஜ் அவர்களுடைய முதல் படமான தாஜ்மஹால். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைமா கலைஞர் டிவில பார்த்த ஞாபகம் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி அண்ட் கடைசில கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாது யாராலையுமே, அந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். மனோஜ் அண்ட் ரியாசன் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் நேமே சூப்பரா இருக்கும், மாயன் அண்ட் மச்சக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சினிமாவுல ஒவ்வொரு ஆக்டருமே அவங்களுக்கு சினிமாவுக்கு ஒரு பேரு, ரியலான ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு பாரதிராஜா அவர்கள் வைக்கணும்னு நினைச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிபாரதி. பட் கடைசி டைம்ல அப்படி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரியல் பேரான மனோஜ் அதையே மென்ஷன் பண்ணிட்டாங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல பாரதிராஜா அண்ட் ஏஆர் ரஹ்மான் இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ற 4வது படம் அது. இந்த படத்துல 10 சாங்ஸ் இருக்கும். 10 சாங்குமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங். அப்ப மட்டும் கிடையாது, இப்ப வரைக்கும் எப்பவுமே இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்தாலுமே இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா ஹேராம், அலைப்பாயுதே, கண்டுகொண்டேன், முதல்வன் இந்த மாதிரி படங்கள்லாம் சேர்ந்து ரிலீஸ் ஆனதுனால இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பிக் ஃபெயிலியர் படமா ஆயிடுச்சு. 2001ல சரத்குமார், முரளி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச சமுத்திரம் படத்துல ஒரு ரோல் பிளே பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. 3 அண்ணனுங்க தன்னோட தங்கச்சி மேல பாசமா இருக்காங்க. அந்த தங்கச்சியை ஒரு பணக்கார வீட்டுக்கு கட்டி கொடுக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த 3 அண்ணன்கள்ல கடைசி அண்ணனா சின்ராசா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு மனோஜ் அவர்கள். எங்க அண்ணனுங்க எப்ப சட்டையை கழட்டி வச்சாலும் கேட்காம எடுக்கணும், கேட்டு எடுத்தாலும் திட்டுவாங்க. அது அப்போ இப்போ நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்திருக்கேன்ல. இந்த படத்துக்கு என்னென்ன நடிப்பு தேவையோ அது எல்லாத்தையுமே KS ரவிக்குமார் அவர்கள் இவர்கிட்ட இருந்து அழகா எடுத்திருப்பாரு. இவரும் சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல உள்ள எல்லா பாட்டுகளுமே சூப்பரா இருக்கும். அதுலயும் முக்கியமா அழகான சின்ன தேவதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் சாங். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. இந்த சமுத்திர மூவி 2001 ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு அடுத்த அதே வருஷத்திலே டிசம்பர் மந்த்ல பாரதிராஜா அவர்கள் டைரக்ட் பண்ணி முரளி அவர்கள் நடிச்ச கடல் புக்கல் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு லீட் ரோல் பிளே பண்ணிருப்பாரு. முரளி அண்ட் மனோஜ் இவங்க 2 பேரும் இந்த படத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருப்பாங்க. சிலுவைகளே உங்கள் பொருள் என்ன. இந்த படத்துல இவங்க எல்லாருமே கடலோர மீனவ மக்களா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாவே நாகர்கோவில்ல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இந்த படத்துல தருண்குமார் தான் ஹீரோவா நடிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் கடைசியா சேஞ்ச் ஆகி தான் முரளியே இந்த படத்துக்கு ஹீரோவா போட்டிருக்காங்க. மத்தியானம் சாப்பாட்டு வீட்டுக்கு வந்துரு, மீன் குழம்புல நான் தலைவர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அடுத்ததா 2002 ஜனவரி மந்த்ல டைரக்டர் சரண் அவர்களுடைய இயக்கத்துல பாரதிராஜா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண அல்லி அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இவருக்கு. அந்த படத்துல இவர் ஹீரோவாவும் ரிச்சா பல்லோட் ஹீரோயினாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல சரியா படிக்காத, படிப்பு மண்டையில ஏறாத, ஊர் சுத்திட்டு இருக்க ஒரு பையனா நடிச்சிருப்பாரு. இவர் நடிப்புல ஒரு டைம் இவர் மேல இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், இன்னொரு டைம் இவர் மேல ரொம்ப பாவப்படுற மாதிரி இருக்கும். இவர் இந்த படத்துல நடிச்சிருந்தாலும் படத்தோட ஸ்டோரி ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவரை விட இந்த படத்துல நடிச்ச ஹீரோயினுக்கு தான் நிறைய சீன்ஸ் இருந்ததுனால இந்த படம் இவருக்கு பெரிய ஹிட்டும் ஆகல, பெருசா பேசவும் படல. அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்கும் இந்த படத்துல பெருசா இல்ல. ஒரே ஒரு சாங் சூப்பரா இருக்கும், அதுதான் சொல்லாயோ சோலைக்கிளி. சொல்லாயோ சோலைக்கிளி சொல்லும் முந்தன் ஒரு சொல்லி.
அடுத்ததா சேம் அதே இயர்லயே மே மந்த்ல வருஷமெல்லாம் வசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவில ஹீரோவா நடிக்கிறாரு மனோஜ் அவர்கள். ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு குட் நீட்டான ஃபேமிலி டிராமா என்டர்டெய்னர் ஃபிலிம். இந்த படத்துல இவர் படிக்காம வேலைக்கு போகாம எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு பையன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் மேல இவருக்கு லவ் வரும். அதுக்கப்புறம் அந்த காதலை சக்சஸ் பண்ண இவர் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்ற விஷயத்தை சொல்ற மாதிரி இந்த படம் வந்திருக்கும். ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரா ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ணிருப்பாங்க. வருஷமெல்லாம் வசந்தம் இந்த படத்தோட மியூசிக் சிற்பி அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டும் சும்மா முத்து முத்தா அப்படிதான் இருக்கும். அடியனாகலி அடியே முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், கல்லை கனியாக்கினாள் முல்லை. அடுத்ததா 2003ல பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலிம்ல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இவரு ரதி முன்னா அந்த மாதிரி ஒரு 5 பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்துல இவரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாரு. காலேஜ்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க காலேஜ்ல உள்ள பொண்ணுங்க லவ் பண்றது இந்த மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு. இந்த படத்துக்கு வித்யாசாகர் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க. பட் பெருசா ஃபேமஸான சாங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல எதுவும் கிடையாது. அண்ட் இந்த படத்துல உள்ள முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாஸ்டாலஜியா மெமரியை கொண்டு வரணும் அப்படின்ற ரீசனுக்காக இந்த படத்துல மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் பாத்தீங்கன்னா சிட்டி பஸ்ஸஸ்ல தான் எடுத்திருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா ஒரே மொட்டைகளா இருக்கு, நம்ம ஆளே காணோம். அடுத்ததா சேம் அதே இயர்லயே ஆகஸ்ட் மந்த்ல பாரதி ராஜா அவர்கள் டைரக்ட் பண்ணி மனோஜ் அவர்கள் நடிச்ச மறுபடியும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் தான் ஈரநிலம். இந்த படத்துல வடிவேலு, சுஹாசினி, நந்திதா இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு வில்லேஜ் ஓரியன்டான படம். மனோஜ் அவர்கள் இந்த படத்துல வில்லேஜ்ல இருக்க ஒரு ஹீரோ கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. வில்லேஜ் ஓரியன்டா நடிக்கிறது தான் இவருக்கு நல்லா வருதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாரு. அண்ட் படமுமே வந்து நல்ல ஸ்டோரி, நல்ல லவ் இந்த மாதிரி எல்லாமே சூப்பரா கொடுத்திருப்பாங்க. முக்கியமா வடிவேலு அவர்களோட காமெடி தான் இந்த படத்துல ஹைலைட். ஊரு காவாலி போய் ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவளை கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். சிறந்த படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது இந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு சிற்பி அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல உள்ள பாட்டெல்லாம் சிற்பி அவர்களோட அண்டர் ரேட்டட் சாங் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா 2004ல டைரக்டர் சத்தி சிதம்பரம் அவரோட டைரக்ஷன்ல மகாநடிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல சத்யராஜ், பி வாசு, மனோஜ் இவங்க 3 பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ரொம்ப சீன்ஸ்லாம் இவர் வரமாட்டாரு. சத்யராஜ் இந்த படத்துல ஒரு நடிகரா இருப்பாரு. அந்த நடிகரோட ஃபேன்ஸா இருக்கிற மாதிரி மனோஜ் அவர்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த கேரக்டரை அவர் சிறப்பாவே பண்ணிருப்பாரு. அடுத்ததா 2005ல ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் பிலிம் நடிக்கிறாரு. அதுதான் சாதுரியன். இந்த படத்துல இவர் மெயின் லீட் ரோல்ல நடிக்கிறாரு. செகண்ட் ஹீரோவா குணால், ஹீரோயினா நந்தனா இப்படின்ற 3 பேர் நடிக்கிறாங்க. பாரதி ராஜா அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த படத்துல மனோஜ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பட் இந்த படமும் அவருக்கு ஒரு ஃபெயிலியர் படமா ஆயிடுது. சோ இந்த படத்தோட ஃபெயிலியர்னால அடுத்த 8 வருஷத்துக்கு அவர் ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாரு. சினிமாவை விட்டே போயிடுறாரு. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு 2013ல அன்னக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஒரு மெயின் லீட் ரோல் பண்றாரு. இந்த படத்துல கிராமத்துல இருக்க ஒரு பொண்ணும் பையனும் காதலிப்பாங்க. பட் அந்த காதலை பிரிச்சு அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்குவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. பாரதி ராஜா அவர்கள் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு எமோஷனலான பெயின்ஃபுல்லான லவ் ஸ்டோரி இந்த படத்துல இருக்கும். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச படம் இது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் சாங்ஸுக்கு மியூசிக் போட்டிருப்பாங்க. எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்கும். அடுத்ததா 2015ல பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் படத்துல சிவா அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அந்த டைம்ல தான் பேய் படங்களா நிறைய வந்து பேய் பட சீசன் மாதிரி பேயை வச்சு பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருந்த டைம். அந்த டைம்ல பேபி அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காரு. அடுத்ததா இந்த படத்துக்கு அப்புறமா கதிரவெளி காக்க, என்னமா கதை ஓடுறாங்க, வாய்மை, சாம்பியன், ஈஸ்வரன், மாநாடு அண்ட் கடைசியா கார்த்திக் அவர்களோட சேர்ந்து 2022ல ரிலீஸ் ஆன விருமன். இந்த மாதிரி எல்லா படங்களுமே சின்ன சின்ன கேரக்டர் ரோல் தான் பிளே பண்ணிருப்பாரு. பட் அவருக்கு கொடுத்ததை கரெக்டா பண்ணிருப்பாரு. இந்த படம் தான் இவர் நடிச்ச கடைசி படம். 2023ல மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை டைரக்டரா டைரக்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா 2024ல ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம் OTTல வர்ற ஒரு வெப் சீரிஸ்ல மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த வெப் சீரிஸ் தான் இவர் இறந்து போறதுக்கு முன்னாடி இவர் நடிச்ச கடைசி நடிப்பு.
அப்படியே இவரோட ஃபேமிலி சைடு பாத்தீங்கன்னா 2006ல இவர் கூட சேர்ந்து சாதுரியன் அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோயினா நடிச்ச நந்தனா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆக்ட்ரஸ் நந்தனா பாத்தீங்கன்னா ABCD, சக்சஸ், கலிங்கா போன்ற தமிழ் படங்கள்ல நடிச்ச ஹீரோயின். இவங்களுக்கு 2006ல மேரேஜ் ஆகி 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, ஆர்த்திகா அண்ட் மதிவதனி. இதுதான் இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட். இப்போ மார்ச் 25, 2025 அன்னைக்கு, அதாவது நேத்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து சென்னையில மனோஜ் சார் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஒரு ஆக்டரா, டைரக்டரா, சிங்கரா இந்த மாதிரி பல பரிணாமங்கள்ல நல்ல நல்ல படங்கள்ல நடிச்சு நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு நடிகர் மனோஜ் பாரதிராஜா சார் இப்ப நம்ம கூட இல்ல. துணையில்லா வாழ்க்கையில் துணையா